ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன், உங்களுக்கு 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் தான் வந்து உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் எப்போன்னு கேட்டுருக்கீங்க. ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இன்னொரு 3,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அந்த ஃப்ரீ வெபினாரை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லோரும் வந்து கலந்துக்குங்க. நீங்கள் ஒரு சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம தொடர்ந்து நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதனுடைய அப்டேட்ஸை பார்த்துட்டு வரோம். ஓகே, ஸோ நேற்று கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் தான் இங்கேயும் நம்ம நடக்க சான்சஸ் வெரி வெரி ஹை. அதாவது இப்போ நம்ம நாளைக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான அகைன் பிளான் பண்ணிங்கன்னா உங்களோட டார்கெட் அப்படின்னு பார்த்தா இங்கே லெவல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். 24,200 வரலாம் உங்களுக்கு டார்கெட் வரும். ஓகே, ஸோ நீங்கள் அந்த டார்கெட் எங்கே ரீச் ஆச்சு அதில் பார்க்கலாம். 24,200 லெவலில் ரீச் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ரீச் ஆகி அந்த பிளேஸ் ரீச் ஆச்சு. ஏன்னா இந்த இடத்துல வந்து கீழே வந்து எஸ்எல் போட்டிருப்பாங்க. இந்த எஸ்எல்லாம் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்போ ப்ரெசென்ட், அதாவது இப்போது நேற்று ஓகே சார் நேற்று சொன்னீங்க அந்த இடத்துல ப்ரைஸ் வந்து மூமெண்ட்டாக கீழே வந்து டார்கெட் அச்சீவ் ஆச்சு. இப்போ என்ன சார் பண்ணலாம், இங்கேருந்து நம்ம வாங்கலாமா இல்லை அகைன் இங்கேருந்து கீழே போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து சிம்பிளாக இங்கே ஒரு சின்ன கால்குலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த இதில் மேலே பிரேக் அவுட் ஆனால் எதுவும் இல்லை மேலே மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஒரு சின்னதாக வந்து ரீடெஸ்ட்மெண்ட் பார்க்கலாம். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 24,280 300 வரல வந்து ப்ரைஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ரீடெஸ்ட்மெண்ட்டில். அதாவது இந்த லெவல் இந்த ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த மூமெண்ட்டை வந்து ஈஸியாக கேட்ச் பண்ணலாம். நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் மூமெண்டம் ஆகுது இல்லையா, இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணி நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். 24,300 லெவலில் வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். அதாவது இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், சரி அப்போ நம்ம ஷார்ட் சைடுக்கான பிளான் எதுவும் பண்ண முடியாதுன்னா இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து ப்ரைஸு இந்த ஹையை பிரேக் ஆகாமல் இங்கேயே ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகி நிற்குது அப்படின்னா அகைன் வந்து பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகளை பார்த்து உங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,120 அப்படின்ற லெவலில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ப்ரைஸு இந்த லெவலில் தாண்டி இந்த லெவல், அதாவது இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இங்கேயே ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,300 வந்து அப் சைடுக்கான ஒரு டார்கெட்டாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேலே. அதாவது இந்த ப்ரைஸோட கரெக்ஷன். ஓகே, இந்த பிரேக் டவுன் அதே மாதிரி இந்த சப்போர்ட் லெவல் கட் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு டார்கெட் 24,120 ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்ச மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. ஏன்னா நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். மேபி நிறைய பேர் புதுசாக பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது நார்மலாக யூடியூப் சேனல் ஏதோ போடுறோம் தான் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஜாயின் பண்ணி நீங்கள் லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸையும் பார்க்கலாம். ஆனால் ப்ரெசென்ட் வந்து ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக டெய்லி வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ வந்து கொஞ்சம் அந்த சிஸ்டம் முன்னாடி உட்கார முடியாத காரணத்தால் வந்து என்ன அப்லோட் பண்ண முடியல. கூடிய சீக்கிரத்தில் வந்து ரெண்டுத்துலேயும் நம்ம ஆக்டிவேட்டாக ஃப்ரீலையும் ப்ரைம் டெலிகிராம் சேனல்லையும். ரைட்? சரி சார், நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி போகலாம் சார். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியில் சின்னதாக நான் ஒரு விஷயம் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். என்ன சார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபார்மில் மேலே மூவ் ஆச்சு. ரைட்டுங்களா? இப்போது அந்த 0.5 லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து என்னுடைய வியூவில் வந்து ஓகே ஆகுது. அதாவது இந்த 51,800 லெவல் இருக்குங்களா, இந்த லெவல் வந்து வெரி என்ன மேஜர் சப்போர்ட் லெவல். இங்கேருந்து சப்போர்ட் ஆனது ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக ப்ரைஸு இந்த இடத்துல வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். 51,800. ஓகே சரி, இப்போ இந்த 51,800 வருதுன்னா நம்ம வந்து எப்படி சார் எங்கே என்ட்ரி எடுக்கலாம், ப்ராப்பராக எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எங்கே பிரேக் டவுன் ஆச்சோ இந்த லெவல் பிரேக் டவுன் ஆச்சோ இதை வந்து நம்ம ரீடெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ரீடெஸ்ட்மெண்ட் கன்சிடர் பண்ணால் இந்த 52,500 இருக்குங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு லோ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா அகைன் உங்களோட டார்கெட் வந்து 51,800 உங்களுக்கு அமையும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஈவினிங் மார்க்கெட் அதாவது காலையில் டைமில் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை பிரச்சனை இந்த லெவலில் ட்ராப் பண்ணி ரெடியாக இருங்க. பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை எதிர்பாருங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய என்ட்ரியை பிளானை பண்ணிங்க. இந்த ஷார்ட் சைடுக்கான பிளான். அப்போ பை சைடு எதுவும் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட் இந்த 200 EMAக்கு கீழே வந்து ப்ரைஸ் பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே இருக்குது. அப்போ என்ன ஆகும், ஒன்று இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லை இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்கு ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளானை பண்ணால் பெட்டராக இருக்கும் பேங்க் நிஃப்டியில். ஏன்னா நல்லா செல்லர்ஸ் வந்து இந்த பையர்ஸ் டாமினேட் பண்ணி செல்லர்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பையர்ஸ் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல போகிறாங்க கீழே தான் போகிறாங்க, ஷார்ட் சேல் பண்ணாங்க, போகிறாங்க கீழே. ஸோ இதில் வந்து எந்த பையர்ஸ் வந்து ஜெயிக்கவே இல்லை, எல்லாம் வந்து செல்லர்ஸ் தான் வந்து ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம பிளான் என்ன பண்ணோம், வெயிட் பண்ணுங்கள். அகைன் வந்து ஷார்ட் சைடுக்கான பிளானை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் உங்களை கமெண்ட்ஸ் லைக்ஸ் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.